என்னுள்ளம் ஏங்குதே அன்பிற்காகவே, என்றென்றும் ஏங்குதே வாசம் வேண்டியே, என்றென்றும் பாராமல் என்றென்றும் பாராமல் எப்போதும் நெஞ்சில் உம்மை துதிப்பேன். காற்றோரம் காற்றாகி உம்மை தொடுவேன், ஆனந்த பூவாகி காலில் கிடப்பேன். இன்பங்கள் பெருகி பாசத்தை பொழிவி எப்போதும் நெஞ்சில் உம்மை துதிப்பேன். மண்டை பார்க்கிலும் வேறொன்றும் இல்லையே இயேசுவே, மண்டை பார்க்கிலும் வேறொன்றும் இல்லையே. ஒரு நாளும் மறவேனே நேசர் நீதானே, என்றென்றும் நான் உம்மை மறவேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இணைந்து ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 36 அதனுடைய 5வது வசனம் இவ்வனமாய் சொல்லி இருக்கிறது. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். ஆம் தேவனுடைய ஜனமே, அவர் மகத்துவம் உள்ளவர், உருக்கம் நிறைந்தவர், அவர் ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலும் மலையை பொழிய வல்லமையுள்ள தேவன் யாவரையும் நேசிக்கும் தகப்பனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து அவர் அண்டை நான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பாவத்தை செய்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட நீங்க காணப்படலாம். நான் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன். யாரையும் புறம்பே தள்ளாத தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனண்டை வரும் பொழுது அவர் தமது இரக்கங்களினால் நம்மை அணைத்து அவரது ஜனமாய் ஏற்றுக்கொண்டு நம்மையும் எடுத்து பயன்படுத்துவது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. அவருடைய அன்புக்குள் நாம் வரும் பொழுது நிச்சயமாகவே அவர் உருக்கம் நிறைந்தவராக நம்மை அணைத்து அபிஷேகித்து அந்நிகருக்கு பயனுள்ளவர்களாக பயன்படுத்துவது அதிக நிச்சயமா இருக்கிறது. அவருடைய அன்புக்குள் வாழலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Have a good day. Praise the Lord.